ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் இந்த கோடையை குதூகலமாக கொண்டாடுறதுக்காக ஒரு சூப்பர் சம்மர் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பாரம்பரிய சுவை மாறாத லஸ்ஸி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நமக்கு நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு லஸ்ஸி கிடைக்குது. ஆனால் நாம் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய பாரம்பரிய சுவையில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த அருமையான சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே இருக்க சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த அருமையான சுவையில் லஸ்ஸி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துடலாம். லஸ்ஸி செய்கிறதுக்கு நான் 3/4 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் அளவுக்கு குறையிற வரைக்கும் நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சி தயிர் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு நமக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 ஸ்பூன் போல் சுகர் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா ஒரு 5-6 பிஸ்தா பருப்பு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சும்மா அலங்காரத்துக்காக தான், இது போடணும்னு அவசியம் கிடையாது. போட்டாக்க கொஞ்சம் ரிச் லுக்கு கொடுக்கும், அதுக்காக. இது பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நாம் லஸ்ஸி செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த தயிரில் இருக்கிற மேலே ஆடை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு லஸ்ஸி மேலே நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். சர்க்கரை, ரோஸ் எசன்ஸ், அப்புறம் இந்த தயிர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எப்படி அரைக்கணுன்னாக்க ஒரே ஒரு பல்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதோட அந்த தயிரோட ஸ்ட்ரக்சரே அப்படியே மாறி போயிடும். அதோட அந்த அந்த தயிரோட அந்த தன்மையே மாறி போயிடும். ஸோ அதனால் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் போட்டிருந்த ஐஸ் கூட சரியாக கரையில், அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆடைகளை போட்டுக்கலாம். அதுக்கும் மேலே இந்த பிஸ்தா பருப்பு. இது கடிச்சு சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுடைய பாரம்பரிய சுவை மாறாமல் ரொம்பவே அருமையாக லஸ்ஸி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க ஃபேஸ்புக் அது மாதிரி சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்க சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.